சென்னை விமான நிலையத்தில் ஒருங்கிணைந்த சர்வதேச முனையத்தின் 2ஆம் கட்ட கட்டுமான பணிகள் 40% நிறைவடைந்துள்ள நிலையில் விரைவில் பணிகளை முடித்து டிசம்பர் மாதத்திற்குள் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தலைநகர் சென்னையில் உள்ள விமான நிலையத்தின் ஒருங்கிணைந்த சர்வதேச முனைய விரிவாக்க பணிகள் 2467 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகிறது. இதில் முதற்கட்ட முனைய பணிகள் முடிக்கப்பட்டு கடந்த 2023இல் பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தின் சர்வதேச முனையத்தின் 2ஆம் கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் நடப்பாண்டு ஜூன் மாதத்திற்குள் முடிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் மேற்கு ஆசியாவில் நிலவும் பதற்றத்தால் ஸ்டீல் உட்பட ஒரு சில பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பணிகள் முடிவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தற்போது வரை 40% கட்டுமான பணிகள் முடிவடைந்துள்ளன. இப்போது சர்வதேச முனையத்தின் முன்பக்க பகுதியில் இரும்பு தடுப்புகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக வருகை மற்றும் புறப்பாடு முனையத்திற்கு இடையிலான வாகன போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இப்பகுதியில் பணிகள் முடிந்ததும் உட்புற வேலைகள் தொடங்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதையடுத்து 2ஆம் கட்ட சர்வதேச முனைய பணி முழுவதும் வருகிற டிசம்பர் மாதத்திற்குள் முடித்து திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூறியுள்ள சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள், ஒருங்கிணைந்த முனையத்தில் 2ஆம் கட்ட விரிவாக்க பணிகள் முடிந்து பயன்பாட்டுக்கு வந்தால் பயணிகளை கையாளும் திறன் அதிகரிக்கும் எனவும் ஆண்டுக்கு 3,50,00,000 பயணிகளை கையாள முடியும் எனவும் தெரிவித்துள்ளனர். தற்போது சென்னை விமான நிலைய சர்வதேச முனையங்களில் கோட் இ ரக விமானங்கள் வரை கையாளும் வசதி உள்ளது. இந்த 2ஆம் கட்ட பணிகள் முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டால் பெரிய இறக்கை கொண்ட கோட் எஃப் ரக விமானங்களையும் கையாள முடியும். இதனால் பெங்களூரு மற்றும் ஐதராபாத் விமான நிலையங்களைப் போல சென்னைக்கும் அதிக விமான நிறுவனங்களை ஈர்க்க உதவும். தற்போது சர்வதேச முனையத்தில் 120 செக்-இன் கவுண்டர்கள் உள்ளன. 2ஆம் கட்ட பணிகள் முடிந்து திறக்கப்பட்டால் புதிதாக 72 செக்-இன் கவுண்டர்கள் திறக்கப்படும். இதனால் பயணிகள் விரைவாக பாதுகாப்பு சோதனை உட்பட அனைத்து சோதனைகளையும் முடித்து செல்ல முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்ட விமான நிலைய வடிவமைப்பு சிறிய மற்றும் பெரிய விமானங்கள் என்று இரண்டிற்கும் சேவை வழங்கும் வகையில் ஏரோ பிரிட்ஜுகளை அமைத்துள்ளது. இதன் மூலம் விமானத்தின் அளவை பொருட்படுத்தாமல் திறமையான செயல்பாடுகள் உறுதி செய்யப்படுகின்றன. இந்த முனையத்தில் கூடுதல் பேகேஜ் கன்வேயர்ஸ் மற்றும் நவீன வசதிகள் இடம்பெறும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர்.